GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைமாக கோர்ட்டுக்கு போகிறீங்க. இவனுக்காக எவன் என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்துனானோ அவனுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு நான் போய் அந்த கோர்ட்டில் ஏறி நிற்கிறீங்க. நான் தான் பயங்கர ஏமாளி நினச்சிக்கிட்டு இருந்தா சூழி என்னை விட ஏமாளியாக இருந்திருக்கான். அவன் சொல்கிறானே நான் தான் பயங்கரமாக ஏமாந்துட்டின்னு நினச்சேன், நீங்களும் நல்லா நிறைய ஏமாந்துருக்கீங்களேண்ணே அப்படிங்கிறான். டேய், நான் சொன்னது ஒரு கதைடா. இன்னும் இந்த மாதிரி 3-4 பேர் என்னைய பணத்தை வாங்கிக்கிட்டு என்னைய எதிரி மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்கடா. ஏமாளியே இருக்கக்கூடாது சார், பாவமே படக்கூடாதுங்க, பாவ பிள்ளைங்க. என்னுடைய கான்செப்ட், நான் ஒரு 3-4 பெரிய மனிதர்களுக்கு கொடுத்து ஏமாந்தது, கெட்டவன் வாழலாம், வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு தெரியுங்களா? அதனால நான் மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. ஏமாற்றம் அப்படின்ற ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவங்களுக்கெல்லாம், ஏன்னா ஈஸியாக எதுவுமே கிடச்சிடல, நம்மளாம் ஒரு இடத்துல போய் நின்று எடுத்து வாங்கினதில்ல. அதில் வந்து மறக்க முடியாத ஒரு ஏமாற்றம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஒரு ஏமாற்றமா, 2 ஏமாற்றமா, 5 ஏமாற்றமா, 10 ஏமாற்றமா, 100 ஏமாற்றமா? அவ்வளோ ஏமாற்றம் இருக்குது, அவ்வளவு ஏமாற்றம், அவ்வளவு வலி. என் ஃப்ரெண்டு அருணாச்சலம் இருக்கான், இங்கே திருப்பதியில் செந்தில்நாதன் மிஷன் வச்சுருக்கோம். அவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறது வந்து, எவ்வளவு பிரச்சனையும் எப்படா இவ்வளோ ஜாலியாக ஃபேஸ் பண்ணுற அப்படின்னு தான் பண்ணுவான். ஏமாற்றம் நிறைய இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்குது, சொந்தத்துக்குள்ளே இருக்குது, தொழிலுக்குள்ளே இருக்குது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் மீண்டு வர முடியாத ஒரு ஏமாற்றம் சேர்ந்து அது இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா நிறைய இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. புதுக்கோட்டையில் ஒரு குமார், பூங்காநகர் குமார் அப்படிங்கிறவனை வந்து தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 2 கோடி ரூபாய் பாண்டியராஜை ஏமாற்றி அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்தது. அவன் பண்ண ஏமாற்றம் வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியாத ஏமாற்றம். என் ஒட்டுமொத்த உழைப்பையும் என் சம்பாத்தியத்தை பூரா தின்ன ஒரு திருட்டு இதுக்கு மீட் போட்டுங்க. அப்படி ஒரு நாய் கூட. அந்த அமாவாசை இருக்குல்ல, இதில் படத்தில் வர நம்ம சத்யராஜ் சக்கர் அமாவாசை, அவன் அந்த கேரக்டரோட மோசம் பண்ணுவேன். கூடவே இருந்து ஒரு கவுன்சிலர் வம்சம் படத்துக்கு வந்தாங்க. வம்சம் படத்துக்குள்ள ஏன் இந்த வம்சம் படம் எனக்கு வம்சம் படம் பண்ணது ரொம்ப பிடிக்கும். அருள் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தம்பியை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த படத்து மூலமாக வந்தால் 4-5 கேரக்டரை ஒரு துப்பாக்கியை வாங்கி சுட்டு டப்பு பிடிச்சிருக்கு. லோயஸ் படத்தில் கத்தி எடுத்துகிட்டு குத்துவாப்பில் இல்லையோவில் அந்த மாதிரி சரக்குன்னு குத்தணுங்கிற அளவுக்கு கோவத்தை ஏற்படுத்தின கொடும் பாவிக. அதில் அந்த திருட்டுக்குமார் அப்படிங்கிறவன் வந்து, அவனை ஃபோன்லேயே திருட்டுக்குமார்னு தான் போட்டு வச்சுருக்கேன். அவனை பூங்காநகர் குமார் இல்லை கண்டாங்கிச்சேல கடை குமாரும்பாங்க. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த எதுக்கு நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, புதுக்கோட்டையில் நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க மாதிரி ஆளுகள்லாம் விஷ கிருமிகள். எப்படின்னா, அவன் வந்து ஒரு கவுன்சிலர் மூலமாக வர்றான், பயங்கரமாக ஆசையை தூண்டுறான். அவன் ஒரு புரோக்கர்னால் நிலம் வாங்கி கொடுக்குற ஒரு புரோக்கர். இப்போ ஆசையை தூண்டுவான்ல, இந்த சதுரங்க வேட்டையில் சொல்லுவாப்புல, முதல்ல ஆசையை தூண்டணும். சதுரங்க வேட்டை நட்டி கேரக்டரை விட மோசமான கேரக்டராக இருந்திருக்கான். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எல்லாருமே பொசுக்குன்னு ரொம்ப நம்பி ஏமாந்து நிறைய. இவன் நான் ரொம்ப நம்பிட்டேன். சம்பாரிச்சதை பூரா இவன்ட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவன் இடம் வாங்குன்னு இந்த டபுள் டாக்குமெண்ட் இடம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்தையே 2 பேர் டபுள் டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்படி இடத்தையா வாங்கி கொடுத்துருக்கான். ஓகே. அவன் சாதாரண ஒரு கிளீனர், பஸ்ஸில் கிளீனராக இருந்த ஒருத்தன் இந்த கவுன்சிலர்கிட்ட டிரைவராக வர்றான். அவன் மூலமாக வர்றான், நடிக்கணும் சார், நீங்கள் இப்போ அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு. நான் எப்போவுமே நம்மளை ஒருத்தன் ஓவராக ஏற்றுறானா அவன்கிட்ட கொஞ்சம் டவுட்டாக இருப்பேன். இவன் ரொம்ப நம்மளை இது பண்ணுறானே அப்படின்னு. ஆனால் அவன் கரெக்டாக வச்சுருந்துருக்கான். நடிக்கிறதுல வந்து இது பண்ணிட்டான். அவனை நம்பி நிறைய பணங்கள் கொடுத்து வாங்கின இடங்கள் தப்பான இடம் இது இல்லை, அதெல்லாம் கூட ஏமாந்தோம் இது பண்ணோம் அப்படிங்கிற மாரி ஒரு குடும்பமே ஒஸ்ட்டு குடும்பமாக இருந்திருக்கு. நான் பயங்கர அந்த கேரக்டரை போகும்போது நான் இந்த இடையில ஏன் படம் பண்ணலை அப்படின்னா, ஒரு ரைட்டருக்கு வந்து
சும்மா கதையை யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. படிக்கணும். புத்தகங்கள் படித்தா தான் ஒரு ரைட்டருக்கு நிறைய இன்ஃபுட் கதைகள் வரும். ஆமாம். கதைகள், ஒரு கேரக்டர் இதெல்லாம் கிடைக்கும். இல்லை படங்கள் பார்க்கணும். நான் இந்த காலகட்டத்தில் நான் என்னவா நினச்சிக்கிட்டேன்னா, நிறைய மனிதர்களை படிச்சிட்டேன். எனக்கு நீ அடுத்த படங்கள் பண்ணும்போது பாருங்கள், நிறைய என் படங்களில் இருந்ததை விட நிறைய கேரக்டர்கள். என் படங்களில் பார்த்தீங்கன்னா சில வில்லன் கேரக்டர் வீக்காகவே இருப்பாங்க. ஏன்னா நான் அதை யாருமே வில்லனை பார்த்ததே கிடையாது. இந்த 2 வருஷ காலகட்டத்தில் தான் நிறைய அயோக்கியங்களையும், நிறைய கொடூரமானவங்களையும், நிறைய மோசமானவங்களையும், பணங்கிற ஒரு பேப்பருக்காக இவ்வளவு யோசிப்பாங்களா, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுவாங்களா. இந்த கவுன்சிலருங்கிறவனெல்லாம் நான் அவ்வளவு நம்பியிருந்தேன். அவன் சொல்கிறான் ஒரு அமௌண்ட்டு, ஒரு பெரிய அமௌண்ட்டு அவன்கிட்ட கொடுத்து இந்த இடத்துக்குன்னு கொடுத்துருக்கேன். அந்த கவுன்சிலர்கிட்ட இப்போ அந்த பணத்தை கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் அந்த கேரக்டரு. இடமும் தப்புன்னு தெரியுது. அவன் ஒய்ஃபுக்கிட்ட போய் இப்போ இவனை பிடிக்கும்போது ஓடிக்கிட்டு இருக்கான். இது ஒரு கதையாக இருக்கும். இப்போ வந்து அங்கே இருக்கேன். அவன் என்ன பண்ணுவான், நம்ம சார்ந்தவங்கள நம்பரை வாங்கி வச்சுக்குவான். இப்போ நான் வந்து ஊருக்கு வரப்போகிறேன் இன்றைக்கி, அப்போ டிரைவர் மூலமாகவோ யார் மூலமாக தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவான், திருச்சியில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேங்கிற ரேஞ்சில் ஒரு கதையை பண்ணிவிடுவான். நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், ஊருக்கு வர முடியாதுன்னா டக்குன்னு எனக்கு ஃபோன் அடிப்பான், சார் அந்த இடத்த எழுதி வாங்கிடலாமா அப்படிம்பான். அந்த இடமே ப்ராடான இடம். அப்போ நம்ம யோசிக்கிறத விட அவன் யோசிக்கிறான், பயங்கரமாக யோசிச்சிருக்கான். இப்போ இவனை பிடிச்சாச்சு, டார்கெட் பண்ணும்போது இவன் தப்பிக்க பார்க்குறான். இப்போ அந்த கவுன்சிலர்கிட்ட ஓடுறான், என்னை எது பண்ண போகிறாரு, அவருக்கு மேலெலாம் தெரியும், ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கும்போது அவன் ஐடியா கொடுக்குறான். டேய் புதுக்கோட்டை நம்ம கோட்டைடா, என்னை மீறி பாண்டராஜ் உன்னை பண்ணிட முடியுமா, அரெஸ்ட் பண்ணிட முடியுமா, போலீஸ்கிட்ட போயிட முடியுமா, இங்கே உள்ள போலீஸெல்லாம் நம்ம அடிமைடா. அவன் சிரிக்கிறதே ஒரு மாதிரியாக சிரிப்பான் அந்த கவுன்சிலர். அது இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவனுக்கு அங்கே உள்ள சேர்மேன், பிரசிடெண்ட்டு, எம்எல்ஏ, எம்பிலாம் தெரியும்ல. இதை வச்சு அவங்க ஒரு லோக்கல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவனுக்கு தோண்டிட்டான், 75 lakhs பணத்தை வாங்கின காசை நான் வாங்கவே இல்லை அப்படிங்கிறான். எழுதி கொடுத்துருப்போம்ல டாக்குமெண்ட், அந்த கையெழுத்து என் கையெழுத்தில், என் கையெழுத்து அப்படியே போட்டிருக்குங்கிறான் போலீஸில் வந்து. அவன், நீ நம்புவீங்களா, அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி அவன் தான் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த காசு நான் வாங்கவே இல்லை இவர்கிட்டங்கிறான். அவனுக்கு கண்டாங்கிச்சேரில் கிடங்கிற கடையை நான் தான் வச்சு கொடுத்தேன் சொந்த காசில். அவன் சொந்த கார், அதாவது ஒரு இதுவாக இருந்தவன் சொந்த கார் வாங்குகிறான், வீடு வாங்குகிறான், அப்படியே நம்ம இடத்த பூரா இது பண்ணி அவன் நல்லா இதுவாகிட்டே இருக்கான். இப்போ அவன் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்கிறேன், இப்படி ஏமாற்றி போட்டாங்க உங்கள் புருஷன் அப்படின்னோன்னு, அது சொல்லுது, சார் நாங்கள் டைவர்ஸ் ஆகிட்டோம் சார் அப்படிங்குது. அதுக்கு மேலே ஒரு ஷாக் கொடுக்குது. என்னம்மா சொல்கிற சார், அவன் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காங்க சார், ஒரு கேரளாக்காரியோட, எங்களை இது பண்ணிட்டான் சார். ஆனால் அவன் இதுக்கு எல்லாத்துக்குமே லீடு கொடுத்து வச்சுருக்கான். இவங்க இங்கே சந்தேகப்படுறதுக்கு அவன் எல்லாமே லீடு கொடுத்து வச்சுருக்கான். என் பொண்டாட்டி சரியில்லை சார், எப்படி சொல்கிறது, என் பொண்டாட்டி பற்றியே, என் புள்ள சரியில்லை சார், இப்படியே ஒருத்தன். அதாவது ஒரு பயங்கரமான கதை அவனே பாபாநாசம் படத்தில் கமல் சார் ஒன்று சொல்லுவார்ல, குடும்பத்தை ஒன்று ரெடி பண்ணுவாங்கல்ல, மென்டலாக என்ன ஒருத்தன் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டே இருந்திருக்கான். அப்புறம் பார்த்தா உண்மைதான், ஒய்ஃபு இவனோ இது பண்ணது உண்மைதான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் அவனுக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சாலும் இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சுட்டேன். இவன் பொண்ணை அவன் தம்பிக்கு கட்டி வச்சிருச்சு இந்த அம்மா. அவன் வந்து கை கொடுக்குறான், சார் தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறான். யாரா நீ அப்படின்னா, நான் தான் சார் அவருடைய மாப்பிள்ளை அப்படிங்கிறான். அதுக்கு ஏன்டா கை கொடுக்குற, உன் மாமாவை தூக்கி உள்ளே வச்சுருக்கேன். 33 நாள் அவனை உள்ளே வச்சுட்டேன். 33 நாள்னால் எப்போ, அந்த வெயில், அக்னி வெயில் பிச்சு எடுக்கும்ல, பிச்சிருச்சு. அப்போ கெஞ்சி அனுப்புகிறான், சார் கீழேயும் மேலே வாந்தி வருது, கீழே ரத்தம் போகுது சார், என்னை காப்பாற்றுங்க சார், நான் காசை தர்றேன். இதைத்தாண்டா அவன் பொண்டாட்டிக்கிட்டே போய் கெஞ்சி, நீ அவன் பிள்ளைகிட்ட பேசுகிறேன். அவன் அப்படியே இருக்கிறான். அதாவது அப்பா ஒரு பிள்ளைக்கு எப்படி ரொம்ப முக்கியம்னா, அவன் போகாமல் இருக்காங்க. அவன் புள்ள ஒவ்வொரு கேரக்டரும் பயங்கரமாக இருக்குது. மாப்பிள்ளை கை கொடுக்குறான், சார் அவள் பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன் சார், என் அக்கா பிள்ளைய கட்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் சார். அவன் என் கூட பேசவே மாட்டான் சார், முகம் கொடுத்து பேச மாட்டான் சார் அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்கிறான். யாரா இவன் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சுவாரஸ்யம் இருக்குடா அப்படின்னா, தேங்க்ஸ் சார், இப்போ வந்து அவர் வந்து என்னை வந்து என் மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள், என்னை காப்பாற்ற சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சார். எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டிங்க சார்னு கை கொடுக்குறான். அவன் தம்பி ஒருத்தன் வர்றான், அவன் வந்து பேரம் பேசுகிறான். அவனை தூக்கி வைக்க போகிறான், எஸ்பி ஆஃபீஸில் அவனை தூக்கி வச்சுருக்கோம். பேரம் பேசி அவர்கிட்ட ஏமாத்தின காசை கொடுத்துட்டேன்னா இப்போ விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போவும் அவனுக்கு ஆசை இல்லை, ஏன்னா லாயர் ஆசையை கொடுக்குறாங்க அவனுக்கு. வந்து லாயர் வந்து 3 நாள் தான் உள்ளே வைப்பாங்க. அந்த 3 நாள் உள்ளே இருந்து 20ன்னா 75 லட்சம் உனக்கு. இந்த கவுன்சிலர் கேரக்டர்னு சொல்லியிருக்கு, டேய் சினிமாக்காரங்கடா எல்லாம் பிளாக் மணி, இவங்க கோர்ட்டுக்கு போக முடியாது, கேஸுக்கு போக முடியாது,
இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. 75 லட்சம் உனக்கு, 25 எனக்கு தானே, அந்த ஆள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். அவன் லோக்கல். இப்போ எல்லாமே இவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. சுய புத்தி வேண்டாம். எங்கே இருந்தால் நம்மளை கொண்டாந்து எந்த இடத்துல வச்சுருக்காரு, இன்னைக்கு ஒரு ஓனர் ஆக்கி விட்டுருக்காரு, வேறு ஏமாத்தலாமா அப்படின்னு இவ்வளவு அவன்கிட்ட உட்காந்து கிளிப். எனக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்னங்க போகுது? இவனை அரெஸ்ட் பண்ணது மாதிரி இன்னும் நான் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணேன். எனக்கு அவ்வளவு நம்பிக்கை துரோகங்கள் இருக்குது. இது ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறது இல்லை. இது முடியுமா அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபுல் எபிசோடு சொல்லலாம். சொந்தக்காரங்களுக்கு முன்னால் உதவி அப்படின்னு பண்ண போய் எந்த குடும்பமும் பேச மாட்டாங்க. உதவி, ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாரு, அவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. சும்மா பாண்டராஜ் சொந்தம்னா ஒன்று சேருங்க, சொந்தம்னா அப்படி, சொந்தம்னா இப்படி, சொத்து சேர்த்து வைக்கிறத விட சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதா முக்கியம்னு சும்மா எழுதலாம். சொந்தத்துக்குள்ளன்னு ஒரு படம் எழுதுனா என் அடுத்த படம் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். முழுக்க முழுக்க சொந்தத்தை திட்டி தான் அடுத்த படமே. ஹைப் ரியல் ஆயிடுச்சு. ஓகே, ஹைப் ஏறிடுச்சு இன்னும் அடுத்த கதைக்கு என்ன அப்படின்றது. ஆமாம் ஆமாம். அதனால் இந்த மாதிரி புதுக்கோட்டையில் இன்னொருத்தான் பயங்கரமாக இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ நான் கடனாளி ஆகிட்டேன். பயங்கர பிரச்சனை. ஒன்று சார், எப்படி நீங்கள் இவ்வளோ, அதாவது ஒரு இடத்துல நமக்கு ரியலைசேஷன் வரலன்னா அடுத்த இடத்துல ரியலைஸ் பண்ணுவோம், இல்லை அடுத்ததும் இல்லைன்னா இன்னொரு இடத்துல ரியலைஸ் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட்ல நீங்கள் அடிமேல் அடி பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுதான் நீ கரெக்டான கேள்வி தான். நான் தான் சொல்கிறேன், முட்டாள் பாண்டராஜ் சொல்லிட்டேனே. பாவம் பாண்டியராஜ் இல்லைங்க, பாவம்னா இவன் மாதிரி என் ஒய்ஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல போய் கேட்டிங்கன்னா பாவம் அவங்க தான். இவன்கிட்ட ஏன்டா வாக்கப்பட்டோம், இவன் நல்லவனா அப்புறாணியா முட்டாளான குழம்பி போய் இருக்கிறாங்க அவங்க. ஒருத்தன் இப்போ இவனை தூக்கி உள்ளே வச்சல்ல, இவன் என்னை எவ்வளவு ஷீட், அதாவது 6 மாத ப்ராசஸ்ங்க அவனை தூக்கி வைக்கிறதுக்கு. அவ்வளோ நாள் அவனுக்கு டைம் கொடுத்தேன், வேண்டாம் வேண்டாம் இல்லை இவனை தூக்கி வச்சாதான் நிம்மதி ஆவிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். படமே பண்ணாமல் இதை ஒரு பெரிய ப்ராசஸாக நான் பண்ணுறேங்க. இப்போ உன்னை தூக்கி வச்சாச்சு, திருப்பி வந்து அந்த மாப்பிள்ளை பேசுகிறான், அவருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், ரத்தம் ஒழுகுது, செத்துப்போ போகிறாரு, காசை தந்துடுறீங்கிறாரு, இந்த டபுள் டாக்குமெண்ட் இடத்த சரி பண்ணி தர்றீங்கிறாருன்னு சரின்னு கோர்ட்டு சூப்பர் ஜட்ஜுங்க. அவர் 33 நாள், இவங்க என்ன சொல்கிறாங்க, 3 நாள் ஜாமீன் கொடுக்காம உள்ளே வச்சிடலாம்னு நினச்சவங்க 33 நாள் வச்சுட்டாரு. இவன் இன்னும் 60 நாளைக்கு வெளில வராமங்க அளவுக்கு அப்படி ஒரு ஜட்ஜி. ஏன்டா ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க, இவனெல்லாம் உள்ளே கிடந்து சாவட்டுங்கிற லெவலில் அவர் வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டுறாரு. இப்போ ஏன்டா வர்றாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போடான்ட்டு போயிருக்கணும். ஏன்னா எஸ்பி ஆஃபீஸில் கேட்குறாங்க, சார் அவனை தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வராது, காசு வேணுமா அவனை தூக்கி உள்ளே வைக்கணுமாங்கிறாங்க. இவன் கொடுத்த மென்டல் டார்ச்சரில் நான் படம் பண்ண முடியாமல் கதை பண்ண முடியாத இருந்தாலும் தூக்கி உள்ளே வைங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ்பி மேம் சூப்பர் மேம், தூக்கி வச்சுட்டாங்க. அப்போ போடான்னு போயிருக்கணும்ல. இப்போ வர்றாங்க எல்லாம், அவன் தம்பி எல்லாம் வந்து, மாமா செத்து போயிட போகிறார் சார், அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார், ஏமாத்துனது உண்மைன்னு வைக்க தலை குனிகிறாரு சார், உங்கள் காலில் வந்து விழுகிறேன்னு சொல்கிறாரு சார், இப்போ நீங்கள் ஜாமீன் வாங்கி கொடுங்க சார். இப்போ நானே ஜாமீன் கொடுக்கணும். எப்படி எவனுக்கு தூக்கி கொடுக்குறோம் அவனுக்கு நானே போய், அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் ஜட்ஜு, அவரே வந்து நேரில் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லுங்கிறார். இவங்க நம்ம லாயர்லாம், சார் அவர் டேரக்டர் சார் படம் பண்ணிட்டு இருக்கார் சார், அந்த டேரக்டர் நானும் பார்க்கணும் யா வர சொல்லியாங்கிறாரு அவர். நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைமாக கோர்ட்டுக்கு போகிறீங்க இவனுக்காக. எவன் என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தினானோ அவனுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு நான் போய் அந்த கோர்ட்டில் ஏறி நிற்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய இது. 3 தடவை கோர்ட்டுக்கு போய் ஒரு பேமெண்ட்டு இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும்னு கெஞ்சினாங்க. சரி தொலை இடத்த டபுள் பேட் டாக்குமெண்ட்டை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாருங்களா, கேஸுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்போ வெளில கூப்பிட்டு வர்றாங்க, என்னை மீட் பண்ணணுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீட் பண்ணி அவனை வீட்டுக்கு வரக்கூடாதுட்டேன். ஏன்னா அவன் கால்லாம் அந்த வீட்டில் திருப்பி படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் படித்த ஸ்கூல், பசங்க ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல், ஏன்னா பாவத்தை அந்த படித்த பள்ளிக்கூடத்துலேயே கழுவி விட்டுருவோம்னா அங்கே வர சொல்லி நானும் என் டிரைவர் மட்டும் போய் வந்து காலில் பிடிச்சிட்டாங்க. காலில் பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். உங்களுக்கு போய் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேனே, என் தெய்வம், இன்றைக்கி இருக்கிற வீடு என்னது, நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னது, என் பொண்டாட்டி போட்டிருக்க செயின் என்னதுன்னெலாம் அழுகுறாங்க. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நான் ரொம்ப நம்பிட்டீங்க அவனை. சரி பரவாயில்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டான். எட்டி உதைக்கணும்னு ஃபஸ்ட்டு தோணுதுங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அது ஒரு பெரிய கதை, அது படமாகவே பண்ணலாம். சூரி ஒரு நாள் அந்த கதையை சொல்கிறேன், அண்ணேன்னு அவன் ஏமாந்த கதை, அவன் எனக்கு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா 2 கதையும் பயங்கரமாக, உனக்கு நான்
நான் தான் பயங்கர ஏமாளி நினச்சிக்கிட்டு இருந்தா சூழி என்னை விட ஏமாளியாக இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், அண்ணே நான் தான் பயங்கரமாக ஏமாந்துட்டின்னு நினச்சேன், நீங்களும் நல்லா நிறைய ஏமாந்துருக்கீங்களேண்ணே அப்படிங்கிறான். டேய் நான் சொன்னது ஒரு கதைடா, இன்னும் இந்த மாதிரி 3-4 பேர் என்னைய பணத்தை வாங்கிக்கிட்டு என்னைய எதிரி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்கடா. அப்போ ரொம்ப சம்பாரித்து வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாசிக்குதுங்குது. என் சம்பாதியத்தை பூரா சூரி இவ்வளோ நாள் புலம்புனா நான் புலம்புனதே கிடையாது, என்னை நீங்கள் டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டீங்க, இதெல்லாம் நான் பேசவே கூடாதுன்னு எனக்குள்ளே நானே போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து இது சொல்லக்கூடாது. ஏன்னா யார் விதம் மூலமாக ஒருத்தருக்கு உதவி கிடச்சிக்கிட்டு இருக்கு. யாரையும் நம்பாதீங்க, யாருக்கும் உதவி பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப மாட்டிக்கிட்டேன். ஏமாலியா இருக்கக்கூடாது சார். பாவமே படக்கூடாதுங்க, பாவம் இல்லைங்க. என்னுடைய கான்செப்ட்டு நான் ஒரு 3-4 பெரிய மனிதர்களுக்கு கொடுத்து ஏமாந்தது, கெட்டவன் வாழலாம், வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சின்னு தெரியுங்களா? அதனால நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவன் கதைக்கு வர்றேன். காலில் விழுந்தவன் அழுது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்லாம் போனவன் சரி திருந்திட்டான்டா, நமக்கு ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணிடுவான்டா, சரி இடத்த சரி பண்ணி கொடுத்துருவான்டா அப்படின்னா 10 நாளில் பார்த்தா ஒரு கார் வருது குடி போட்டுக்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. புதுக்கோட்டையில் உள்ள திருடம்புரா ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை நீங்கள் தூக்கக்கூடாது. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. Chennai Silks Saadi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.